யூ ஆர் அன்ஃபிட் இந்த வார்த்தை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். திமுக எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நோக்கி பேசிய இந்த வார்த்தை வந்து ஜாதி ரீதியான ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜக இந்த விஷயத்தை திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை திமுகவும் வைக்கிறாங்க. இந்த இரண்டு தரப்பும் மோதிக்கிற சம்பவம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. உண்மையாலும் மக்களவையில் என்னதான் நடந்துச்சு? ஜாதி ரீதியான தாக்குதலில் ஈடுபட்டாரா டிஆர் பாலு? விரிவாக பார்க்கலாம். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிட்டு இருந்த டிஆர் பாலு வெள்ள நிவாரணத்துக்காக மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதிகள் பற்றி பேசிட்டு இருந்தாரு. குறிப்பாக வந்து மக்களையும் அரசாங்கத்தையும் காப்பாற்ற வேண்டிய வானிலை ஆய்வு மையத்தோட தோல்வி பற்றியும் இதனால வைகுண்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சிக்கிட்டு இருந்த அந்த சம்பவத்தையும் முன்னெடுத்து பேசிட்டு இருந்தாரு. டிஆர் பாலு பேசிட்டு இருக்கப்பே தொடர்ந்து இடையூறு செஞ்சுட்டு இருந்த எல்முருகனை பார்த்து கோவப்பட்ட டிஆர் பாலு, நீங்க தயவு செஞ்சு உட்காருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு. Not to be carried out by sycophants like my friend on the other side. He is unfit to be there in the politics itself. இது குறித்து திமுக எம்பிகள் சபாநாயகர்கிட்ட பலமுறை முறையிட்டும் எல்முருகன் வந்து தொடர்ந்து இடையூறு செஞ்சுட்டு இருந்தாரு. இதனால கோவப்பட்ட திமுக எம்பி டிஆர் பாலு, நீங்க ஒரு எம்பியா இருக்கவே தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. Who are you to use this certificate? He is a SC MP, he is a SC minister. How can you do that? You withdraw your words. இதை கேட்டு கோவப்பட்ட பாஜக அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷியும் அர்ஜுன் ராம் மேக்வாலும் காங்கிரஸ் அன்ஃபிட், திமுக அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டபடியே எப்படி ஒரு ஆளுங்கட்சி எம்பியை அன்ஃபிட்னு சொல்லலாம், டிஆர் பாலு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட முறையிட்டாங்க. அப்படி இருந்தும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு சொன்னனால அவையில வந்து கூச்சல் ஏற்படுது. பாஜக திமுக எம்பிகளிடையே சலசலப்பு ஏற்படுது. இந்த நேரத்தில் திமுக எம்பி ஆர் ராசா மோடி அன்ஃபிட் அப்படின்னு குரல் கொடுத்த உடனே பாஜக அமைச்சர்கள் எல்முருகன் ஒரு தலித் அமைச்சர் அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்பிட்டாங்க. அப்படி இருந்தும் மன்னிப்பு கேட்க மறுத்த டிஆர் பாலு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றதா சொல்லி எல்முருகனுக்கு அரசியல் இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இந்த விவகாரத்தை தான் தலித் அமைச்சரை திமுக வந்து அவமதிச்சு விட்டது அப்படின்னு திமுக அன்ஃபிட், திமுக ஐடி விங் அன்ஃபிட் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜகவும், மோடி அன்ஃபிட் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை திமுகவும் கையில் எடுத்திருக்காங்க.